வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபியர் ஃப்ரீக்வன்சி. இந்த சேனலில் வரக்கூடிய கதைகள் அனைத்தும் கற்பனையானவையே. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க கதையோட பேர் த ராங் ரெஃப்ளெக்ஷன். நைட்டு மணி 1:55 இருக்கும். வெளியில் ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ரோட் ஃபுல்லாக எம்டி, ஸ்ட்ரீட் லைட் டிம்மாக பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரூம்குள்ளே ஃபேன் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு பையன் தனியாக ரூமில் இருந்தான். அவன் போர் அடிக்குதுன்ட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தான். கொஞ்சம் டயர்டாகி அவன் ஃபோனை பெட் மேலே வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சான். ரூமோட கார்னரில் ஒரு ஓல்ட் மிரர் வச்சுருந்தான். அந்த மிரர் ரொம்ப பழைய மிரர். கிளாஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகி மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எட்ஜஸ் எல்லாம் ரஸ்ட் ஆகிருந்துச்சு. அவன் கேஷுவலாக மிரரை பார்த்தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் அவன் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணான். மிரர் ரெஃப்ளெக்ஷனில் அவனோட மூமெண்ட் லேட்டாக வந்ததை கவனித்தான். அவன் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணும்போது அவன் நார்மலாக ரைஸ் பண்ணது அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷனில் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அது காட்டுச்சு. அவனோட ஹார்ட் ஒரு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடான்ட்டு விஸ்பர் பண்ணான். அவன் மிரர் முன்னாடி நின்று கையை வேவ் பண்ணான். அவன் வேவ் பண்ணது நார்மல் ஸ்பீடில் இருந்தாலும் அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக வேவ் பண்ணுச்சு. லைக் இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல ஸ்லோ மோஷன் வீடியோஸ், அது மாதிரி இருந்துச்சு. அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் ரூமில் லைட் ஆன் பண்ணான். லைட் ஆன் பண்ண உடனே மிரர் ரிஃப்ளெக்ஷன் நார்மலாக இருந்துச்சு. அவனுக்கு அப்போ தான் அப்பாடான்னு ஆச்சு. மேபி லைட் ஆஃப் ஆயிருந்தனால அப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நான் டயர்டாக இருக்கனால தூக்க கலக்கத்தில் எனக்கு அப்படி தோணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவனை ஒரு இதில் விட்டுட்டான். ஆனால் சடனாக மிரர் சைட்லேருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. டிக் டிக் டிக். அது யாரோ அந்த கண்ணாடி கிளாஸில் நெயில்ஸை வச்சு டேப் பண்ணுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவன் ஃபுல்லாக ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவன் மிரரை நேராக பார்த்தான். மிரர் ரிஃப்ளெக்ஷனில் சடனாக அவனோட ஃபேஸ் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அவன் ரியலாக ஸ்மைல் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் தானாக ஸ்மைல் ஆக ஆரம்பிக்கவும் ரொம்ப பயந்துட்டான். ரொம்ப ஒரு மாதிரி வைடாக சிரிச்சுது. அது நேச்சுரலாக மனுஷங்க சிரிக்கிற மாதிரியான சிரிப்பாக இல்லை, ரொம்ப க்ரீப்பியாக இருந்துச்சு. அவன் ஸ்லோவாக பின்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அவன் மிரர் ரிஃப்ளெக்ஷன் பின்னாடி போகலை, அந்த மிரருக்குள்ளே நின்று அவனை பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் மெதுவாக பேச ஆரம்பிச்சிது. ஆனால் அவன் பேசலை. மிரர் ரிஃப்ளெக்ஷன் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது. நீ என்ன பார்க்குற அப்படின்னு அது கேட்டுச்சு. அவன் ஷாக் ஆகி யார் நீ அப்படின்னு கேட்டான். மிரர் ரிஃப்ளெக்ஷனோட ஹெட் கொஞ்சமாக டில்ட் ஆகி, நான் தான் நீ தான் நான் அப்படின்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். ஆனால் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு மெதுவாக அந்த மிரர் டச் பண்ண போனான். அந்த மிரர் அவன் டச் பண்ணும்போது அந்த கிளாஸ் ரொம்ப சில்லுன்னு இருந்ததை அவன் உணர்ந்தான். சடனாக அந்த மிரர்லேருந்து தண்ணி மாதிரி மார்க்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாட்டர் மார்க்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. யாரோ அந்த மிரர் மேலேயே நடந்துகிட்ருக்க மாதிரியான ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே தெரிஞ்சிச்சு. இவனோட ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் மெதுவாக டோர் பக்கம் போக ட்ரை பண்ணான். ஆனால் அவன் டேர்ன் பண்ணும்போது ஃபேன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ரூம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுச்சு. மழை சவுண்டு கூட. ஆனால் இந்த தடவை தெரிஞ்சது அவனோட ஃபேஸ் இல்லை. அவன் திரும்பி அது ரொம்ப பேலாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் கருப்பாகி மவுத்தெல்லாம் ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆகி இருந்துச்சு. அப்புறம் அந்த மிரரில் ஒரு வெட் ஃபிங்கர் வச்சு எழுதின மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சு. இனிமேல் உன்னோட இடம் என்னோடையதுன்ட்டு. அவன் அப்படியே அலறிக்கிட்டு ஓட ட்ரை பண்ணான். ஆனால் அவனுக்கு வாய்ஸும் வரல, அவனால் வெளியே நகரவும் முடியல. அவனோட வாய்ஸை யாரோ பிளாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. மிரருக்குள்ளேருந்து மெதுவாக ஒரு ஹேண்ட் வெளியே வரதை அவன் கவனித்தான். அந்த ஹேண்ட் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. நகம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரி அழுகி போன நிலமையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹேண்ட்ஸ் மெதுவாக அவன் ஷோல்டர் டச் பண்ணிச்சு. அதை அவன் டச் பண்ணதுக்கப்புறம் அவன் பாடி ஃபுல்லாக வெடைச்சு போயிட்டான். தென் அந்த ஹேண்ட் அவனை மெதுவாக இழுக்க ஆரம்பிச்சிது. அவன் டேபிள் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் டேபிளோடு சேர்ந்து அவனும் மூவ் ஆக ஆரம்பித்தான். அவனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்ல அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான்.
ஆனால் சவுண்டு சுத்தமாக வரலை. மெதுவாக அந்த கை அவனை மிரருக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ அவன் மிரருக்குள்ளே இருந்தான். மிரருக்கு வெளியில் அந்த ரெஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. அது சிரிச்சிட்டு இருந்துச்சு அவனோட முகத்தோட. அண்ட் அது மெதுவாக சொல்லிச்சு, இப்போது நான் தான் உன் லைஃப்பை வாழ்கிறேன், நீ இதுக்குள்ளேயே இருந்துக்கோ அப்படின்னுச்சு. சடனாக அவன் பாடி ஃபுல்லாக டார்க்னஸ்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. மிரருக்குள்ளே அவன் விழுந்ததுலேருந்து எல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. சில்லுன்னு இருந்துச்சு. காற்று இல்லை, சவுண்டு இல்லை. அவன் எவ்வளவோ அந்த மிரரை உடைக்க ட்ரை பண்ணால் முடியல. எவ்வளவோ கற்று ட்ரை பண்ணான், ஆனால் ஒன்றுமே வெளியில் வரல. வெளியில் ரூமில் அவனோட பாடி மெதுவாக எந்திரிச்சு நின்றுச்சு. ஆனால் அது அவன் இல்லை. அது அந்த மிரரை பார்த்து மெதுவாக சிரிச்சுது. அப்புறம் அது லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ரூமை விட்டு வெளியில் போயிடுச்சு. அடுத்த நாள் ரூம் ஓனர் டோரை ஓப்பன் பண்ணான். ரூம் ஃபுல்லாக க்ளீனாக இருந்துச்சு. மிரர் நார்மலாக இருந்துச்சு. பட் மிரர் கார்னரில் ஒரு சின்ன ரைட்டிங் இருந்துச்சு, இந்த மிரரை யாரும் ரொம்ப நேரத்துக்கு பார்த்துடாதீங்க. ஓனர் அந்த இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டாரு. ஐயோ இந்த ஓல்ட் மிரர்லாம் இப்படித்தான்னு சொல்லிவிட்டு அதை மெதுவாக வைப் பண்ணி எடுத்துட்டார். ஆனால் வைப் பண்ணும்போது மிரர் ரெஃப்ளெக்ஷன் ஒரு 2 செகண்ட்ஸ் லேட்டாக தான் மூவ் ஆச்சு. அந்த ஓனரோட ஸ்மைல் மெதுவாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிது. பிகாஸ் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, அந்த மிரர் எம்டியாக இல்லைன்ட்டு. ஸோ எஸ் மக்களே, இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மிரர்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான பார்ட் 2 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you all.